காரணமாக அல்லாஹு தாலா என் மீதும் உங்கள் மீதும் புரிந்த அருளின் காரணமாக அல்லாஹுடைய வேதத்தை அந்த போட்டிகளில் குர்ஆனுடைய போட்டிகளில் பங்கு பற்றிய மாணவர்களை கௌரவிக்கும் ஒரு சான்றிதழ் வழங்கும் வைபவத்திலே அல்லாஹுடைய சில வசனங்களையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டிய சில செயல்களையும் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, உண்மையாக முதலாவது ஒரு குர்ஆனுடைய கிராத் போட்டி ரமலானுடைய மாதத்தில் பல நிறுவனங்களால், பல மீடியாக்களால் பலவிதமான முறையிலே நடக்கும். பல ஊர்களில் இருந்து நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கு பற்றுவார்கள். அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்பது கடமையும் இல்லை. வெற்றி பெற்ற ஒரு 2 பிள்ளைக்கு மட்டும் ஏதோ ஒரு பரிசை கொடுத்துட்டு போகலாம். ஆனால் உண்மையாக முதலாவதாக நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், உண்மையாக இந்த MTM மீடியாவை பொறுத்த வரைக்கும் இப்படியான பரிசளிப்பு நிகழ்ச்சியை எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு ஊர்களையும் பிரித்து பிரித்து அந்தந்த மக்களுடைய இலகுவை கருத்திலே கொண்டு நடாத்துவதற்கான மிக முக்கியமான காரணம், வெற்றி பெற அந்த 1-2 பிள்ளைகளின் மட்டும் என்ன செய்யக்கூடாது, கௌரவிக்கப்படக்கூடாது. பங்கு பற்றிய எல்லா மாணவர்களுக்கும் அதிலே ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, இன்னும் அடுத்த 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 போட்டிகளில் குர்ஆனை மனனம் செய்வதில், குர்ஆனை ஓதுவதில் இன்னும் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி வெறுமனே குர்ஆனை ஓதுவது மட்டும் போதாது, குர்ஆனுடைய விடயத்திலே பெற்றோர்கள் நாம் இன்னும் எந்த அளவுக்கு கவனங்களை செலுத்த வேண்டும். குர்ஆனை ஓதுவதால் மட்டும் இந்த உலகத்திலே வெற்றி வந்து விடப்போவதில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பரிசளிப்பு விழாவோடு சேர்த்து மார்க்க விளக்க உரைகளையும் ஏற்பாடு பண்ணி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நிறைய நேரங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவழித்து, பல ரூபாய்கள் செலவழித்து இந்த மாதிரியாக ஒவ்வொரு ஊரிலும் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் முதலாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த முன்னேற்றம் சார்பாக அவர்களை கௌரவிப்பதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட காரணத்தால் இந்த மீடியாவுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் நிறைய அல்லாஹ்விடத்திலே உண்மையாக பிரார்த்தனை செய்யணும். இந்த மீடியாவுடைய வளர்ச்சிக்காகவும், அதே மாதிரி அதிலே இயங்கக்கூடிய சகோதரர்களுடைய நீண்ட ஆயுளுக்காக, ஆரோக்கியத்துக்காக. ஏன் நான் சொல்கிறேன்னா, சர்டிஃபிகேட்டை கொடுக்குறதா இருந்தாலும் எல்லாருக்கும் போஸ்ட்டில் பேரை போட்டு அனுப்பி விட்டிருக்கலாம், எல்லாத்தையும் விட செலவு குறைவுதான். ஆனால் புள்ள சபைக்கு முன்னாடி வரணும், மேடையில் ஏறணும், அது அவங்களுக்கு சந்தோஷம். நான் ஒரே ஒரு சூறா ஓதி அனுப்பினதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வைபவம், இவ்வளோ பெரிய ஒரு கௌரவம், இத்தனை பேர் முன்னாடி அழகான ஒரு மேடையில் எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்குதுன்னா பிள்ளைக்கு இன்னும் குர்ஆனை ஓத ஆர்வம் வரும், இன்னும் பாடமாக்கணும் என்ற உற்சாகம் வரும். அதனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டு, அதுவும் வந்தவங்க சும்மா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகாமல் 4 விஷயத்தை படித்து தெரிந்து பெற்றோர்களும் இன்னும் ஆர்வத்தோடு போகணும் என்பதற்காக மார்க்க உரைகளும் இந்த நிகழ்ச்சிகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் நிச்சயமாக யாரெல்லாம் இந்த மீடியாவுடைய விடயத்திலே பங்கு செலுத்துகிறார்களோ, யாரெல்லாம் இந்த பரிசளிப்பு விழாவை நடந்தாலும், தந்தைமார்களாக இருந்தாலும் இப்போ நிறைய கவனம் எடுக்கிறார். பல விடயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தான் இருக்கிறது. ஆனாலும் மனனம் செய்வதால் மட்டும், ஒரு குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்பி அந்த பிள்ளைய குர்ஆன் ஓத வைக்கிறதால மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, குர்ஆனை ஓத வைக்கிறதால மட்டும் குழந்தை முழுக்க முழுக்க சாலிஹான பிள்ளையா மாறுமா? ஒரு நாளும் இல்லை. குர்ஆன் நான் அடிக்கடி என்னுடைய எல்லா உரைகள்லையும் அதிகம் ஞாபகப்படுத்துகிற விடயம், இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் குர்ஆன் வெறுமனே ஓதுவதற்கான
வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்த ஒரு வழிகாட்டியாக அதனை பார்ப்பது கிடையாது. இன்றைக்கு ஆனால் இந்த புள்ளை குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழுமா? இதுதான் கேள்வி. சரி, குர்ஆன்ல ஒரு எழுத்து ஓதுவதற்கு 10 நன்மை கிடைக்கும், புரியுதா? அப்ப ஒவ்வொரு எழுத்தையும் ஓத ஓத நன்மைகள் கிடைச்சு கொண்டே போகும். ஆனால் ஒரு சாலிஹான பிள்ளையாக, அதாவது இஸ்லாமிய அடிப்படைகளை தெரிந்து குர்ஆன் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்ன, இஸ்லாம் வாழுவதற்கு தந்த பயிற்சி என்ன, எது ஹலால் எது ஹராம், எப்படி வாழணும், எது ஒழுக்கம் எது அஹ்லாக், இதையெல்லாம் படிக்காம ஒரு புள்ள வெறுமனே பேருக்காக குர்ஆனை மட்டும் ஓதி கொண்டிருக்குது. இத்தனை ஜுசு பாடம், இவ்வளவு பாடம், தஜ்வீதில் இந்த சட்டம் எல்லாம் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், கட்டாயம் தெரியதான் வேணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் எடுக்காத முயற்சிகளை இன்றைக்கு நீங்க குர்ஆனோடு உங்களுடைய பிள்ளைகளை தொடர்பு படுத்தி குர்ஆனோட பிள்ளைகள் அதாவது தொடர்பாகணும் என்பதற்காக எடுத்துட்டு இருக்கிறீங்க. நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாங்கள் கண்டிருக்கிறோம். 4ஆம் ஆண்டில் இருக்கும், 5ஆம் ஆண்டில் இருக்கும். உலக விடயங்களில், பாடசாலை படிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் எந்த விதமான கணிதத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் உடனே பதில் பிள்ளைக்கு சொல்ல தெரியும். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் செய்ய தயாராக உள்ள புள்ள ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு, என்ன நடந்தாலும் பதில் சொல்ல தயார். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் தெரியும், நாடுகளின் தலைநகரங்கள் தெரியும், நாட்டு ஜனாதிபதிகளின் பெயர்கள் தெரியும். ஆனால் குர்ஆன்ல ஒரு 10 சூரா மனனமான்னு கேட்டால் இருக்காது. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்து குர்ஆனோடு தொடர்பான பிள்ளைகளாக, குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம். அன்பு சகோதரர்களே, தாய்மார்களை, ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய விஷயம், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் செலுத்த வேண்டிய விஷயம், குர்ஆனை முழுமையாக பாடமாக்கி ஹாஃபிலாக்களாக உருவாகிய பிள்ளைகள் 7 வருடம் மദ്രஸால போய் படித்து இஸ்லாத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு ஆலிம் மௌலவியாக பட்டம் பெற்றவர்கள், இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா முழு குர்ஆனை மனனம் பண்ணின ஹாஃபில், ஆனால் 5 நேரம் தொழுகையே ஒழுங்காக இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பேரை நான் கண்டிருக்கிறேன், நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பல பேர் இருக்கிறாங்க, முழுமையாக மார்க்கத்தை, அதாவது அந்த மௌலவி என்ற பட்டத்தை எடுத்து 7 வருஷம் மதரசால படித்து ஆலிமாக உருவாகி வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. தாவா களத்திலையும் அவர் இல்லை. சரி, தாவா களத்தில் எல்லாரும் வரணும் என்று முக்கியம் இல்லை. குறைஞ்சது உங்களோட குடும்பத்தில், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இஸ்லாமை எதிர்பார்த்த, என்னடா இது, மார்க்கத்தை படித்த மௌலவியுடைய குடும்பமே இப்படித்தானா இருக்குது என்று மக்கள் பார்த்து பேசுகிற அளவுக்கு மார்க்க விடயங்களை நடைமுறைப்படுத்துவதிலே ஒரு பெரிய பின்னடைவு இன்றைக்கும் இருக்குது. அதனால் நாம் என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனை ஓதணும், குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை விளங்கணும். எல்லாத்தையும் விட ஆக முக்கியம் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆனுடைய வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சஹாபாக்கள் அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அன்னை அவர்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்னு கேட்குற நேரம் சஹாபாக்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முழு விளக்கம் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுவாங்க, இப்படித்தான் நோன்பு பிடிப்பாங்க, இப்படித்தான் சாப்பிடுவாங்க, இப்படித்தான் தூங்குவாங்க, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றானோ அதுதான் வாழ்க்கை. குர்ஆன்ல எப்படி வாழ சொல்றானோ, எப்படி நடந்து கொள்ள சொல்றானோ, இதுதான் வாழ்க்கை. இப்போ
இந்த நிமிடத்தில் உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனோடு தொடர்பு பட்ட பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கினானே, அதுக்கு நீங்கள் எவ்வளோ அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும் தெரியுமா? குர்ஆனை எடுத்து ஒரு சின்ன சூறாவையாவது ஓத தெரிந்த பிள்ளையாக ஆக்கியிருக்கிறானே. நான் கண்டிருக்கிறேன் தாய்மார்களை, இலங்கையில் பல ஊர்களில் பல பிரதேசங்களில் ஓஎல் எக்ஸாம் செய்யக்கூடிய பிள்ளையாயிருக்கும், சூரா இஹ்லாஸை அழகா முழுமையாக ஓத தெரியாத பிள்ளை. எப்படி நிலைமை? ஓஎல் எக்ஸாம் செய்ய போகுது, இன்னும் ஒரு 10 சூரா, 114வது சூரா சூரா நாஸ், நீங்க பின்னாடி இருந்து அப்படியே எண்ணி எண்ணி கணக்கு போட்டு வந்தீங்கன்னா 105வது சூரா சூரா ஃபீல். ஓ லெவல் முடிஞ்சு சில பேர் குர்ஆனை மனனம் பண்ணணும் என்பதற்கு இஃபல் வகுப்புகளில் சேருவாங்க. அவர்களிடத்துல கேட்டு பார்த்தா எத்தனை சூறா தெரியும்? ஒரு 7 சூறா தெரியும், 8 சூறா தெரியும், அதுவும் ஒழுங்கா தெரியாது. சுப்ஹானல்லாஹ், என்ன வாழ்க்கை அது? நாங்கள் புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சாலிகான சந்ததிகளாக எங்களுடைய சந்ததிகளை உருவாக்கிவிட்டு நாம் மரணிக்கணும் என்று சொன்னால், ஏன் அது மிகப்பெரிய பொறுப்பு. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் திரும்ப கேட்க போகிற கேள்வி, சாலிகான சந்ததிகளை உருவாக்கினீர்களா என்பதை பற்றித்தான். படிக்க வைக்கணும் தான், அறிவை வளர்க்கணும் தான், எல்லாம் எதற்காக? எதற்காக? அல்லாஹ் குர்ஆன்ல எதை சொல்றானோ அதை விளங்கணும் என்பதற்காக படிக்க வச்சு பாருங்க. என்றைக்காவது நாங்கள் அந்த சிந்தனையில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோமா? கணிதம் படிக்கிறது எதுக்கு? உலக தேவைக்கு. விஞ்ஞானம் படிக்கிறது எதுக்கு? உலக தேவைக்கு. வானங்களையும் பூமியையும் பார்த்து அதில் உள்ள படைப்புகளை பார்த்து ஒரு மனிதன் வானத்தை பார்த்துட்டு பூமியை பார்த்துட்டு, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ எதையுமே வீணுக்கு படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூயவன் என்று சொல்லணுமாக இருந்தா, ஸ்கூலுக்கே போவாம, சயின்ஸே படிக்காம, ஒரு அறிவும் இல்லாம சும்மா இருக்கிற ஒருத்தரால வானத்தை பார்த்து அதோட பெருமதியை உணர இயலாது. பூமியை பார்த்து அதனுடைய விடயங்களை பார்த்து அதனுடைய விஞ்ஞான ரீதியாக அது இயங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து ஒருத்தர் உண்மையாக அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து, யா அல்லாஹ் இதெல்லாம் மனுஷனால செய்ய இயலாதே, இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம் இல்லையே, நீ இப்படியெல்லாம் படைத்திருக்கிறாய்டா, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ எதையுமே வீணுக்கு படைக்கவே இல்லை யா அல்லாஹ், சுபஹானக் நீ தூயவன் யா அல்லாஹ். சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், என்ன? நரகத்தை விட்டும், அதாபன்னார், அந்த நரகத்தினுடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாத்து. வானத்தை பார்க்கிறவரையே நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடணும். சிந்திக்கணுமா இல்லையா? பூமியை பார்க்கிற ஒருத்தருக்கு நரகம் நினைவு வரணும். படிச்சிருந்தாதான், அறிவிருந்தாதான், விஞ்ஞானம் ஓரளவுக்காவது தெரிஞ்சிருந்தாதான். இப்படி இந்த வானத்தை படைக்கிற ரப்புக்கு, பூமியில இவ்வளவு அற்புதங்களை வைத்திருக்கக்கூடிய ரப்புக்கு, மலைகளை இப்படியெல்லாம் உருவாக்கிய, உலகத்தில் இப்படியெல்லாம் படைப்புகளை விஸ்தீர்ணப்படுத்தி இருக்கிற அந்த ரப்பு, அவனுக்கு நாம் கட்டுப்படாமல் இருந்தால் அவனுடைய அந்த நரகம் எப்படி இருக்கும்? வானத்தை பார்த்து மேகம் போறதை பார்த்து, சுபஹானல்லாஹ், இந்த வானத்துக்கும் மேகத்துக்கும் எவ்வளவு எடை இருக்குது, இந்த மேகம் கீழே உழாம அப்படியே போகுது என்றால் அல்லாஹ்வுடைய படைப்பு இப்படி அற்புதம் என்றால், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாவிட்டால், என்னுடைய தொழுகைகள் சரியாக இல்லாவிட்டால், நான் பிள்ளைகளை சரியாக வளர்க்காவிட்டால், நரகம் எங்களுக்கு முடிவாக அமைந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வேதனை எப்படி இருக்கும்? அதனுடைய கடுமை எப்படி இருக்கும்? படித்தவருக்கு கூட விளங்கும். அதனால் படிக்கிறது மிக முக்கியம். குர்ஆனை விளங்கணும் என்பதற்காக படிக்க வைங்க பிள்ளைகளை. அறிவை வளர்க்க வேண்டும். ஏதோ உலகத்தில் உள்ள டிகிரிகளை எடுத்து உலகத்தில் நல்ல ஜாப் எடுத்து பெரிய சம்பளம் வாங்குவதற்காக மட்டுமல்ல. குர்ஆனை இன்னும் இன்னும் ஆய்வு பண்ணணும் என்றால், ஈமான் இன்னும் இன்னும் அதிகரிக்கணும் என்றால், நரகத்தை பற்றிய பயம் இன்னும் இன்னும் அதிகரிக்கணும் என்றால், சொர்க்கத்தை பற்றிய ஆசை இன்னும் இன்னும் அதிகரிக்கணும் என்றால் படிக்கணும், அறிவை வளர்க்கணும். அப்பதான் குர்ஆன் ஆழமா விளங்கும்.
இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்திலிருந்து போக ஒரு முடிவெடுங்க. குர்ஆனை ஓதத் தெரிந்த பிள்ளைகள் எத்தனை பேருக்கு குர்ஆனை அதாவது வாசித்து பொருளை உணர்ந்து அந்த பொருளை விளங்கி குர்ஆனில் அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வகுப்பை எத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம்? நிறைய குர்ஆன் மதரசாக்களுக்கு போகிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், போக வேணும், கட்டாயம். ஒரு முடிவை நீங்கள் மனசில் எடுங்க, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை ஒரு ஹாஃபிலாவாக நாங்கள் உருவாக்கணும். இன்னைக்கு உலகத்தில் ஒரு பரீட்சைக்காக வருடக்கணக்கில் கஷ்டப்படுறோம். ஓஎல் பரீட்சை என்று வந்தால் வருஷக்கணக்கில் கிளாஸ் அனுப்பி அதில் எடுக்கணும், 9 எடுக்கணும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதே மாதிரி அல்லது அதை விட முக்கியமாக என்ன செய்யப்படணும்? குர்ஆனை பிள்ளைகள் மனனம் செய்வதற்கு, குர்ஆனை சுமந்த பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். கடந்த ரமலான் மாதத்தில் இப்போ முடிவடைந்த இந்த ரமலான் மாதத்தில் இதே இடத்துல மேலே ஆசிரியர்கள், குர்ஆன் மதரசா நடாத்தக்கூடிய படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்குவதற்காக என்னை அழைச்சிருந்தாங்க. அப்போ நான் ஒரு ஆசிரியர் எப்படி நடந்து கொள்ளணும், குறிப்பாக குர்ஆனை படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கையாளணும், சில அறிவுரைகள், நுணுக்கங்கள், சில விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து குர்ஆனை மனனம் செய்வதற்கு பிள்ளைகளை ஆர்வமூட்டுவது எப்படி, ஆர்வமூட்டணும், இப்படி பல விஷயங்கள் சொல்லி கொடுத்து அந்த நிகழ்ச்சி முடிவடையுது. ஒரு ஆசிரியர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, துவா செஞ்சுக்கோங்க, எங்களோட புள்ள முழு குர்ஆனையும் மனனம் பண்ணி முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ திரும்ப ஒரு முறை முழுமையாக மனனம் பண்ணின அந்த குர்ஆனை திரும்ப ஒரு முறை மீட்டல் செய்து மீண்டும் அந்த குர்ஆனை முழுமையாக மனனம் கொடுக்கறதுக்காக தயாராகி கொண்டு இருக்குது. குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ் அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ் எடுத்த பொறுப்பு. இந்த குர்ஆனை முழுக்க முழுக்க நாம் பாதுகாப்போம். இன்னா லஹு லஹாஃபிதுன், நான் தான் இறக்கினோம், நாம் பாதுகாப்போம், அல்லாஹ் பொறுப்பெடுத்துட்டான். அதனால ஹாஃபில்களை உருவாக்குவது என்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் உருவாக்கிட்டே இருப்பான். நாங்கள் என்ன விரும்பணும் தெரியுமா? அல்லாஹ் உருவாக்குற அந்த லிஸ்ட்ல ஏண்ட பிள்ளையும் இருக்கணும், அந்த அந்த கூட்டத்துக்குள் என் பிள்ளையுடைய பேரும் வரணும். நாங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கணும். என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த தாய்? என்ன பிள்ளை இப்போ மீட்டல் செஞ்சுட்டு இருக்குதே. நான் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்லம். நான் கேட்டேன், எங்கள் புள்ள வந்திருக்கிறாங்களா? இந்தா இருக்கிறாங்கண்டு. அல்லாஹ் மீது ஆணையா, கடந்த ரமலான் மாதத்தில் நடந்தது. இந்தா இருக்கிறாங்க புள்ளன்னு காட்டினாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு சைஸ் சின்ன ஒரு பொம்பளை புள்ள, வல்லாஹி. நான் கேட்டேன், இந்த புள்ள தானே குர்ஆனை முழுமையாக மனனம் பண்ணியிருக்குது? ஓ சரி, இது எங்கட மகள், இவ தான் முழுமையாக பாடமாக்கிட்டா. நான் அவ பார்த்துட்டு கேட்குறேன், எத்தனை வயசு இருக்கும் இவக்கு? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அருளால் 6 வயசில் எங்களோட புள்ள முழு குர்ஆனையும் மனனம் பண்ணி முடிச்சிச்சு. 6 வயசு. இப்போ பிள்ளைக்கு 8 வயசாகுது. மீட்டல் செஞ்சுட்டு திரும்ப முழு குர்ஆனையும் மீண்டும் ஒரு முறை மனனம் கொடுக்கறதுக்கு தயாராகி கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்கள் துவா செஞ்சுக்கோங்கன்னு எனக்கிட்ட சொன்னீங்களே, நான் தான் கேட்கணும், நீங்கள் துவா செய்யுங்க உங்களோட புள்ள மாதிரி ஏண்ட புள்ளையும் குர்ஆனை மனனம் பண்ணணும் என்று. சாதாரண விஷயம் அல்ல தாய்மார்களே. 6 வயசுல 30 ஜுசுவையும் அல்லாஹுடைய முழு மொத்த வேதத்தையும் மனசுக்குள்ள சுமக்கிறது என்றால் லேசான ஒரு பாக்கியம் நினைக்கிறீங்களா? அன்றைக்கு நான் சொன்னேன், நீங்க என்ன பண்ணினீங்க? 6 வயசுல புள்ள முழு குர்ஆனையும் மனனம் பண்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணினீங்க? அந்த தாய் சொன்னாங்க, புள்ள ஆக சின்ன கை குழந்தையா இருக்கும் போதே
இது நான் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறேன், இது சம்பந்தமா நிறைய நிகழ்ச்சிகள்ல சொல்லி இருக்கிறேன். ஆனால் நடைமுறைப்படுத்தி பார்த்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய பெருமதி. சரி, நடைமுறைப்படுத்தி பார்ப்பவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவுக்கு சக்சஸ் ஆகும் என்று. எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறது இல்லை. எல்லா பிள்ளைக்கும் அது கிடைக்காது. நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கணும், யா அல்லாஹ் அந்த ஹாஃபிலாக்களுடைய பட்டியலில் என்னுடைய பிள்ளையும் நீ சேர்த்துக்கோ. அவங்க சொன்னாங்க, கை குழந்தையா இருக்கும் போது இருந்தே நாங்கள் குர்ஆனை வீட்டுல போட்டு குழந்தைக்கு கேட்க வைப்போம். புள்ள சின்ன புள்ள பேச தெரியாது. சரி, குர்ஆனை இலகுவாக மனனம் செய்வது எப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு உரை நிகழ்த்தினேன். அந்த உரைக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய அருளால பல பேர் சொன்னாங்க, என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் 6 வயசுக்கு பிறகு குர்ஆன் மദ്രஸாக்கு அனுப்பின பிறகு தான் புள்ள குர்ஆனை மனனம் செய்யணும் என்று நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதுல இருந்து நாங்கள் விளங்கி கொண்டோம், புள்ளைக்கு வாய் பேச முடியாவிட்டாலும், 1 வயசு புள்ளதான், வாய் பேசாவிட்டாலும் நீங்க அந்த 1 வருஷமா கிராத்தை போட்டு 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 ஒரு ஜுசுவை கேட்க வச்சு 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 புள்ளோட காதுக்குள்ள அந்த மெசேஜ் பேத்துட்டுன்னு வைங்க. 1 வயசாகி புள்ள பேச ஆரம்பிக்கும், வார்த்தைகள் வரும். எப்படி வார்த்தை வருது? 1 வயசு 1.5 வயசுல பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு பொருளை பார்த்து ஆப்பிள்னு சொல்லுதா இருந்தா எழுத்து கூட்டி கூட்டி வாசிச்சா சொல்லும். உம்மா ஆப்பிள்னு சொன்னா புள்ள ஆப்பிள்னு சொல்லிடும். தாத்தா உம்மாவை கூப்பிடுறது எப்படின்னு புள்ள பார்க்கும். அதே மாதிரி 2வது புள்ளையும் கூப்பிடும். எதை காணுதோ எதை கேட்குதோ அதைத்தான் புள்ள பேச போகுது. அப்ப குர்ஆனை கேட்டால் புள்ளையுடைய முழுமையா அந்த புள்ள கேட்கறது எல்லாமே குர்ஆனாக இருந்தால் சரி, இது எப்பிலிருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? அப்படி ஒரு நியத்து யாருக்கெல்லாம் இருக்குதோ, குர்ஆனை முழுமையா ஹிஃபுல் பண்ணணும், ஹாஃபிலாக்களாக உருவாகணும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ, ஆரம்பம் கருவுல புள்ள இருக்குதுன்னு என்னைக்கு தெரிஞ்சு கொள்றீங்களோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும். சரி, அங்க இருந்து ஆரம்பிக்கணும். பிள்ளைக்கு பேசத்தான் இயலாது, பார்க்கத்தான் இயலாதே தவிர கேட்கலாம். கருவுல இருந்தாலும் வயிற்றுக்குள்ளதான் புள்ள இருக்கும். ஆனால் அந்த உம்மா எவ்வளவுக்கு எவ்வளவு குர்ஆனை புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும் போது கேட்கிறாங்களோ அவ்வளவுக்கு புள்ள குர்ஆனை இலகுவா மனனம் பண்ணும். புள்ள வெளியில வந்துட்டு 3 மாசம் புள்ள தான், 5 மாசம் புள்ள தான், 8 மாசம் புள்ள தான், பேச தெரியாது, பல்லு இல்லை, ஒன்று மேலாது, அழுவ மட்டும் தெரியும், சிரிக்க மட்டும் தெரியும். நாம அதனால பெருசா கணக்கெடுக்கிறது இல்லை. ஆனா புள்ளைக்கு காது எப்பவுமே தெளிவா இருக்கும். இந்த 2 மாசம் பிள்ளையா இருந்தாலும் சரி, 8 மாசம் பிள்ளையா இருந்தாலும் சரி, 1 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, எவ்வளவு 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 குர்ஆன் காதுல கேட்கப்படுதோ அவ்வளவு இலகுவா புள்ள பேச தொடங்கும் போது, ஓத தொடங்கும் போது இலகுவா குர்ஆனை பாடமாக்க தொடங்கிரும். சரி, அப்ப ஒரு பிள்ளையால இலங்கையில 6 வயசுல குர்ஆனை மனனம் பண்ண முடியுமெண்டா நீங்க வீட்டில் போய் தேடி பாருங்க. வேர்ல்ட்ல உலகத்தில் அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பொடியன், சரி, வேர்ல்ட்ல முழு குர்ஆனையும் மனனம் பண்ணி முதலாவது ஆக குறைஞ்ச வயசுல முழு குர்ஆனை மனனம் பண்ணி உலக சாதனை படைத்த லிஸ்ட்ல அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பொடியன், 3.5 வயசு, அப்துல் ரஹ்மான் ஃபாரா பேர். சரியா, 3.5 வயசு தான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! 30 ஜுசுவும் மனசுல பதிஞ்சாச்சு. யாருடைய முயற்சி நினைக்கிறீங்க? யாரால இது சாத்தியம்? அது ஒன்று அல்லாஹ்வுடைய அருள். நாம என்னதான் முயற்சி எடுத்தாலும் ரப்புடைய நாட்டம் இல்லாட்டி அது நடக்காது. ஒன்று. சரி, அந்த பெற்றோர்கள் சொல்றாங்க, எந்த அளவுக்கு அந்த அந்த சின்ன பொடியண்ட உம்மா பேசுறாங்க, இவருக்கு இன்னுமே எழுத்தை பார்த்து அடையாளம் காண தெரியா. 3.5 வயசுண்டா எல்லா எழுத்தையும் பார்த்து பார்த்து கூட்டி கூட்டி ஓத தெரியுமா? தெரியாது. ஆனால் எப்படி முழு குர்ஆனும் மனனமாகிச்சு? ஃபுல் குர்ஆனும் எப்படி பாடமாகிச்சு? வீட்டில் குர்ஆன்,
காலையில் எழும்பினால் குர்ஆன் கேட்கணும். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் குர்ஆன் ஒலிச்சிட்டே இருக்கணும். புள்ள கருவில் இருக்கும் போது கூட கேட்க வேண்டியது எதை? குர்ஆனை. அல்லாஹ் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறான். புள்ள கருவில் இருந்தாலும் என்ன பேசுகிறோமோ கேட்கும், நல்லா கேட்கும். சரி, தாய் காதால எதை கேட்குறாங்களோ அது புள்ளைக்கு கேட்கும். உம்மா மருந்து குடிக்கிறா எதுக்கு? புள்ளைக்கு போகணும் என்று தானே. எதுக்கு? விட்டமின், அயன் டேப்லெட் எல்லாம் பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, தாய் கருவுற்றிருக்கும் போது புள்ளைக்காக நிறைய மருந்து குடிப்பாங்க. புள்ளையுடைய வளர்ச்சி சரியா இருக்கணும் என்று தாய் மருந்து குடிப்பாங்க. தாய் குடிச்சா புள்ளைக்கு போகும். அத மாதிரி தாய் எதை கேட்குறாங்களோ புள்ளைக்கு அது போய் சேரும் சின்னத்தில் இருந்தே. ஸோ இன்ஷா அல்லாஹ் இங்கே சபையில் உள்ள அத்தனை பேரும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். எத்தனை குர்ஆன் உலகத்திலே எந்த புத்தகத்தையும் இப்படி ஒரு டாட், அதாவது ஒரு நுக்தா, ஒரு ஹரக்கத், ஒரு ஃபத்ஹா மாறாம, ஒரு கஸ்ரா மாறாம எந்த ஒரு புத்தகத்தையும் இப்படி மனனம் செய்ய இயலாது. வேர்ல்ட்ல எந்த புக்குக்கும் அப்படி இயலாது. குர்ஆனுக்கு மட்டும் அல்லாஹ் அந்த சிறப்பை வச்சிருக்கிறான். ஆயிரம் பேர், கோடான கோடி பேர் பாடமாக்கி கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடணும், மனனம் செய்யணும் என்று நாங்கள் ஆசை வைக்கணும். அதற்காக முயற்சி எடுக்கணும். ஏனைய வகுப்புகளுக்கு அனுப்புகிற மாதிரி குர்ஆனை மனனம் செய்வதற்கென்றே ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்காகவே பிள்ளைகளை தயார்படுத்தணும். இது முதலாவது விஷயம். அதே மாதிரி நான் சொன்னேன், நிறைய மனனம் செய்த ஹாஃபில்கள் இருக்கிறாங்க, குர்ஆனை மனனம் பண்ணியிருக்கிறாங்க, மறந்துடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? எப்படி ஒரு அதாவது ஒரு குதிரை, ஏதாவது ஒரு மிருகம், சரி, அதை நாம் கட்டி வைக்காட்டி அதை எவ்வளோ குயிக்காக பேய்த்திரும். நாம் ஒழுங்காக அதை கட்டி வச்சு பராமரிக்காட்டி அதை என்ன செஞ்சிடும்? அவசரமாக அது அப்படியே பேய்த்திரும், ஓடிரும். குர்ஆனை நாம் கட்டி பாதுகாக்காவிட்டால், திரும்ப 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 ஓதி அந்த குர்ஆனை நாம் பாதுகாக்காவிட்டால், அந்த மிருகம் எவ்வளோ ஸ்பீடாக போமோ அதை மாதிரி அதை விட ஸ்பீடாக பாடமாக்கினதெல்லாம் மறந்துடும். சரியா? அதனால் பாடமாக்குவது மிக முக்கியம். பாடமாக்கியதை தொடர்ந்து கேட்க வைக்கணும் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? குர்ஆனை பாடமாக்க வைக்கிறதுக்கு அல்லது குர்ஆனை ஓத வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. பல பெற்றோர்கள் என்னோட பேசியிருக்கிறாங்க, புள்ள ஸ்காலர்ஷிப் எழுதிட்டு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் பரீட்சை முடிஞ்ச பிறகு ஹிஃபுல் மதரசாக்கு போட இருக்கிறோம். ஸ்காலர்ஷிப்ல நல்லா பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னா எங்களோட அடுத்த டார்கெட் புள்ளைய ஹிஃபுல் பண்ண வைக்கிறது தான். மனனம் செய்யறதுக்கு ஆக சிறந்த வயசு எது சொல்லுங்க பார்ப்போம். நாம எந்த வயசுக்கு போறோம் பாடமாக்க வைப்போம் என்று நினைக்கிறோமோ அந்த வயசு தான் பாடமாக்குறதுக்கு மிக 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 பொருத்தமான வயசு. 2 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள மெமரி பவர் என்பது, ஞாபக சக்தி என்பது உச்சகட்டத்தில் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் சொற்களை படிப்பதாக இருந்தாலும், பாடங்களை படிப்பதாக இருந்தாலும், எந்த விஷயத்தை மனனம் செய்யறதாக இருந்தாலும் 2 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள பாடமாக்குற மாதிரி அதுக்கு பிறகு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த அளவு மெமரி பவர் இருக்காது. வயசு கூட 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 படிக்கிற விஷயங்களும் நாங்கள் எங்களோட மூளையில் உள்ள சேர்ற விஷயங்களும் அதிகமாக அதிகமாக பாடமாக்குற திறன் குறையும், ஞாபகத்தில் வச்சுக்கொள்கிற அந்த வீதம் குறையும். சரி, அதனால் நாங்கள் நேரம் போதா என்றோம். சரி, 2 வயசு பிள்ளைக்கு குர்ஆனை படித்து கொடுக்கறத விட வேறு என்ன? ஒரு இஸ்லாத்தை படித்த குடும்பம், குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கக்கூடிய ஜன்னா, சொர்க்கத்தை விரும்பக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு நான் மறுமையிலே என்னுடைய குடும்பத்தோடு குதூகலமாக அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள்ள நுழையணும் என்று யாரெல்லாம் உள்ளத்தில் ஆசை வச்சிருக்கிறீங்களோ, குர்ஆனை மனனம் பண்ணுறதை விட பெருசு என்ன? சில பேர் இந்த வயசுலேயே போட்டால் பாவம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? 2 வயசில் பிடிச்சி
ப்ரீகேஜிக்கு அனுப்பி விட்றாங்க, பிளே ஸ்கூல் 2 வயசுல அனுப்பி விட்றாங்க. படிக்கணுமே, முன்னேறணுமே, அறிவு வளரணுமே என்று. ஆனால் 2 வயசுல குர்ஆனை ஓத மதரசாக்கெல்லாம் அனுப்பாட்டியும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் 2 வயசுல வீட்டில் ஓதுங்க, வீட்டில் குர்ஆனை கேட்க வைங்க. இன்னைக்கு தான் எல்லா மொபைல்லையும் ஆப் வந்தாச்சு. வேண்டிய உலகத்தரம் வாய்ந்த மிகப்பெரிய காரிமார்களுடைய ஜுசு ஓதுறதை டவுன்லோட் பண்ணி கேட்க வைங்க. புள்ள விளையாடிட்டு இருக்கும், போட்டு வைங்க, காதில் விழட்டும். எத்தனை தடவை குர்ஆன் காதில் விழுதோ அவ்வளோ சிம்பிளாக புள்ள பாடமாக்கும். ஸோ அதனால் அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, குர்ஆனை மனனம் செய்வதற்கு நேரம் இல்லை என்ற காரணமோ சரி, இதுக்கு புறவு செய்வோம் அதுக்கு புறவு செய்வோம் என்று காலம் பார்த்து பார்த்து தாழ்த்துவதோ மிகப்பெரிய தவறு. சரி, அடுத்த விஷயம் என்னென்றால், குர்ஆனை பாடமாக்குறதோட மார்க்க அறிவை கொடுப்பது மிக முக்கியம். குர்ஆனை ஓதி பாடமாக்குறது ஒரு விஷயம், அந்த ஓதுற குர்ஆன்ல என்ன இருக்குது என்பதை விளங்க வைக்கணும். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான் என்பதை விளங்கணும், புரியணும். குர்ஆனுடைய பெருமதி தெரியணும், குர்ஆனுடைய வாழ்க்கையை புள்ளை வாழணும். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். சஹாபாக்களுடைய அந்த புரிதல், குர்ஆன் பற்றி அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம் நல்லா அவதானிங்க. ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் இப்படியெல்லாம் மைக் இல்லை. இப்போ நான் பேசினா இங்கே உள்ள எல்லாருக்கும் கேட்குது. ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் மைக் இல்லை. எவ்வளோ ரசூலுல்லாஹ்வால் சத்தமாக பேசலுமோ பேசுவாங்க. அதுக்கு அங்கால உள்ள மக்களுக்கு அதனை எத்தி வைப்பதற்காக ரசூலுல்லாஹ் சில பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, நியமிச்சிருந்தாங்க. யாருக்கு நல்லா சத்தமாக பேச வருமோ, யாருடைய குரல் சில பேரை நியமித்திருந்தார்கள். அதுல மிக முக்கியமான ஒருத்தர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வாய்ஸ் நல்ல கனமா கம்பீரமா கேட்கும். இன்னொரு சஹாபி இருந்தார், ரசூலுல்லாஹ் அவரையும் இதுக்கு நியமிச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட ஏதாவது அறிவிப்புகள் வந்தா, என்னமாது வந்தா மக்கள் மத்தியில போய் எல்லாருக்கும் கேட்கிற அளவுக்கு சத்தமா அதை எத்தி வைப்பதற்காக ரசூலுல்லாஹ் வைத்திருந்த சஹாபிகள்ல இவரும் ஒருவர். சரியா? இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மூத்த சஹாபாக்கள், மிக முக்கியமான சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கிய சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மஷூரா கேட்குறாங்க. இவங்க 2 பேரிடத்திலையும் ஒரு ஆளை ஒரு பதவிக்கு என்னது நிர்ணயிப்பது சம்பந்தமா மஷூரா கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளை சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த ஆள் இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பார். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இவரை தெரியும், அவர் நல்லா பொருத்தமா இருப்பாரே அப்படின்னு அவருடைய ஐடியாவை மஷூராவை சொல்றாரு. சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான ரோஷமுள்ளவர், சரியான ரோஷக்காரன். அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாரு, நான் சொன்னதுக்கு ஏதாவது சொல்லணும் என்றே நீங்க சொன்னீங்க தானே? நான் ஒரு ஆளை சொல்ல அதுக்கு பதிலா அதுக்கு மாற்றமா அதை விட மாறி என்னமாவது சொல்லணும் என்றே நீங்க சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு அவரிடத்திலே கொஞ்சம் ரோஷத்தோட கேட்கும் போது அபூபக்கர் இல்ல, நான் அதுக்காக சொல்லல, என் மனசுல ஒருத்தர தோணிச்சு அவர் பொருத்தமா இருப்பார்னு நான் நினைச்சேன், அதனால நான் சொன்னேன் என்று சொல்ல இவர் இல்லை என்று பேச ரசூலுல்லாஹ் சபையில இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னாடி, ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாடி இந்த வாக்குவாதம் நடக்க 2 பேரும் தன்னை அறியாமலே சத்தத்தை உயர்த்தி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசுறாங்க. இந்த சம்பவம் முடிய அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். குர்ஆன் வசனத்தை இறக்குறான், கண்டிச்சு இறக்குறான். என்ன அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களை பார்த்து, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்துக்கு மேலால உயர்த்திராதீங்க.
உங்களை அறியாமலே உங்களுடைய பாவங்கள் அதாவது நன்மைகள் எல்லாம் அழிஞ்சிரும். பாவத்தாலியாவிருவீங்க. கடைசியில உயர்த்தி பேசாதீர்கள். குர்ஆனுடைய வசனம். சுப்ஹானல்லாஹ். நடந்து கொண்டது யார்? இப்படி நடந்து கொண்டது யார்? மூத்த சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் 2 பேரும் இந்த குர்ஆன் வசனம் இறங்கின உடனே ரொம்ப கவலைப்பட்டாங்க, மனவேதனைப்பட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள், தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டார்கள். இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்ட பின்னாடி ஒரு சஹாபியை காணல. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட தலைவர் என்றா, மஸ்ஜிதுக்கு யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, யார் கொஞ்சம் 2 நாளாக வரல, ஒரு 2 வக்துக்கு ஒரு ஆள் வராட்டி ரசூலுல்லாஹ்க்கு விளங்கும். ஏன் இந்நாள் வரல, அந்த ஆளை நான் காணலையே, இப்படி கேட்பாங்க. இப்போ ஒரு சஹாபி வரல, ஏன் இவர் வரல, ஏன் இவர் வரல, ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி கேட்குறாங்க. இந்த சஹாபி ஏன் வரவில்லை? அப்ப இன்னும் ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், எனக்கு அவருடைய ஊடு தெரியும், நான் போய் பார்த்துட்டு வரேன், என்னான்னு கேட்டுட்டு வரேன். போய்த்து அவரிடத்திலே வீட்டுக்கு போய் பார்த்தால் அந்த சஹாபி தேம்பி 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 அழுது கொண்டே இருக்கிறார். கண்ணால ஓடுது. இதை பார்த்துட்டு அவர் ஆச்சரியத்தில், என்ன நடந்துச்சு வாழ்க்கையில், என்ன மாதிரி பெரிய பிரச்சனையா, என்ன மாதிரி நடந்துட்டா, ஏன் இப்படி அழுவுறீங்க, என்ன பிரச்சனை, என்ன நடந்தது என்று அவர் கேட்கும்போது அவர் சொல்றார், எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹு தாலா இப்படி ஒரு குர்ஆன் வசனத்தை அருளி இருக்கிறானாமே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய குரலுக்கு மேலால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி, ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு மேல உங்களோட சத்தத்தை உயர்த்திராதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானாமே. நான் யார், என்னுடைய இது என்ன, என்னுடைய குரல் என்ன, சரி நான் எப்படிப்பட்டவன் இப்படின்னு சொல்லும்போது, அன்பு சகோதரர்களே தாய்மார்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குர்ஆன் வசனம் ஏதோ ஒரு இன்னொரு சம்பவம் இன்னொரு இடத்துல என்ன செய்யப்படுது, இறக்கப்படுது. இவருக்காக வேண்டி வந்ததா, இவரோட சம்பந்தப்பட்டதா, இல்ல எந்த நபி எந்த சஹாபியுடைய விடயத்தில் இது இறக்கப்பட்டது என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த குர்ஆன் வசனத்தை அவர் பார்த்த உடனே என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், அந்த சஹாபி என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், ஏண்ட குரல் தானே சத்தம் கூட, ரசூலுல்லாஹ் முன்னாடி இருக்க நான் எவ்வளவு சத்தம் போட்டு பேசியிருப்பேன். அவர் சொல்றார், என்னுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்திருக்குமே, நான் நரகவாதி தானே, நான் பாவியாகிட்டேனே, எனக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்குமா, நான் இப்படி செஞ்சிட்டேனே, அதை நினைத்துத்தான் அழுகிறேன் என்றான். ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த செய்தி கொண்டு வரப்படுது. அவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் அழைச்சிட்டு வரப்படுறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொன்னாங்க, சொர்க்கத்தை கொண்டு, நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நற்செய்தி சொல்கிறோம் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இப்படி மிக 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 முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம் இறங்கும். சஹாபாக்கள் தனக்குத்தான் அந்த குர்ஆன் வசனம் இறங்கிச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்திலே இறக்கப்பட்டது இது. சரி, அழுதாரே, ஏண்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவோட யாரை ரசூலுல்லாஹ் நியமித்தார்களோ அவருக்கு நல்லா தெரியும், எனக்கு சத்தம் கூட என்பதால தான் ரசூலுல்லாஹ் என்னை இந்த பதவிக்கு போட்டாங்கண்டே. ஆனாலும் அவருக்கு குர்ஆனுடைய வசனம் உள்ளத்தில் எவ்வளவு தாக்கம் செலுத்துதுன்னு பாருங்க. அந்த ஒரு குர்ஆன் வசனத்தை நான் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டேன். நீங்கள் வீட்டில் போய் சரி அதை முழுமையாக வரலாறுகளை தேடுவதற்காக படிப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. யூடியூப்பில் போய் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் டைப் பண்ணுங்க. அந்த வரலாறு அப்படியே எடுங்க, அவரை பற்றி படித்து பாருங்க. ஏன் அவர் அழுதார்,
ஏன் அவர் அழுதார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, பாருங்க உங்க குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டுட்டு நீங்க சத்தமா பேசுறீங்கன்னு? இல்லை, இறக்கப்பட்டது வேறொரு இடத்தில், வேறொரு சந்தர்ப்பத்தில், வேற சஹாபாக்களை கண்டிப்பதற்காகத்தான். ஆனா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றார்? தன்னை தானே நான் பாவி, நான் இப்படி செஞ்சிட்டேன், என் பாவம் எல்லாம் என் நன்மை எல்லாம் அழிக்கப்பட்டுரும், எனக்கு பாவம் தான் கிடைக்கும் என்று தன்னைத்தானே என்ன செய்கிறார்? தப்பாக அதாவது நாங்கள் குர்ஆனுடைய விஷயத்துல நாங்க ஒழுங்கா நடந்து கொள்ளணும் என்றார். ஆனா இன்றைக்கு நாங்க எப்படி என்றார்? எங்கட இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சின்ன ஒரு நலவை செஞ்சிட்டால் புள்ள ஒரு 2 சூறாவை பாடமாயிட்டு அல்ஹம்துலில்லாஹ், பாருங்க எத்தனையோ புள்ளல் ஒன்றும் இல்லாம இருக்க நாங்க 2 சூறாவை பாடமாக்க வச்சிட்டோம் என்று பெருமை பேசத்தான் நிறைய பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பாடமாக்கி இருக்கும், ஆனால் அதை நாங்க பெருமையாக எடுக்க தேவையில்லை. சரி, இப்படி இந்த ஒரு குர்ஆன் வசனம், இதுல உள்ள முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதிலே தன்னுடைய ஈமானை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டாரா இல்லையா? எவ்வளோ ஒரு குர்ஆன் வசனத்தை எவ்வளவு மதித்தார்கள், அந்த ஒரு குர்ஆன் வசனம் அவங்களுடைய உள்ளத்திலே எப்படி மாற்றி அமைத்தது என்று. இந்த குர்ஆன் வசனத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயத்துல தானே இது இறக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹோட என்ன பேசினாலும் ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்குறோம், அவர் அவ்வளவு அடங்கிட்டார். ஒரு வசனம் தான், அந்த ஒரே ஒரு குர்ஆன் வசனம் அவரை அப்படியே அடக்கியது. அதுக்கு பிறகு அவர் ரசூலுல்லாஹோட பேசினால் ரசூலுல்லாஹ் திரும்ப என்ன சொன்னீங்கன்னு கேட்கிற அளவுக்கு, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் என்று சொல்ற அளவுக்கு அவர் ரொம்ப அமைதியா, சத்தத்தை ரொம்ப தாழ்த்தி, ரொம்ப மெதுவா அமைதியா பேசுறார். ஒரே ஒரு இந்த வசனம் தான். அதனால் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களை, பிள்ளைகளுக்கு சின்னத்திலிருந்து என்ன விஷயத்தை நாம் பழக்கணும் என்று சொன்னால், ஓதணும், பாடமாக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். நீங்கள் குர்ஆன் எடுத்து ஓதி அதனுடைய அர்த்தத்தை வாசித்து பிள்ளைகளுக்கு, எந்த குடும்பத்திலே சகோதரர்களே வீட்டில் மகரிபுக்கு பிறகு அல்லது தூங்குறதுக்கு சரி அல்லது சுபகுக்கு புறவாவது வீட்டில் எல்லாரும் உட்கார்ந்து குர்ஆனை ஓதி ஒரே ஒரு சூறாவை எடுத்து அதனுடைய அர்த்தம் என்ன அதை வாசித்து பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து, இதுதான் அர்த்தம் அப்படின்ட்டு அந்த பொருளை உணர்த்தி, அல்லது அதற்காக குர்ஆனுடைய தஃப்சீரை படிப்பதற்காக எத்தனை பேர் வகுப்புகளுக்கு போகிறோம். இன்றைக்கு மீடியாக்கள்ல நாங்க பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அது தனியான தலைப்பு, அதை பேச தொடங்கினா அதையே தனியா பேசணும். இந்த மீடியாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை ஹதீஸை படிப்பதற்கு பல வழிகள் திறந்து தரப்பட்டிருக்கிறது மீடியால. ஆனாலும் ஒரு 8-10 வீதமானவர்களை தவிர மற்றவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க? குர்ஆனை படிக்கிறதுக்கும் மார்க்கத்தை படிக்கிறதுக்கும் மீடியாக்களை, ஃபேஸ்புக்கையும் யூடியூபையும் ஏனைய மீடியாக்கள், சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை விட, நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறினா போதும், ஒரு பஸ்ஸில் ஏறினால் பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன நோட்டம். ஒரு காலம் இருந்துச்சு, ஏதோ தேவையண்டா அதை டைப் பண்ணி தேடி பார்த்த காலம். ஆனால் நீங்கள் சும்மா பாருங்கள், இன்றைக்கு என்ன நடக்குது? ஃபேஸ்புக் எடுத்து தேவையான ஒன்றை, முக்கியமான ஒன்றை பார்த்தாலும் பரவாயில்ல, சரி என்ன பண்ணுறாங்க? யூடியூப் எடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச்சையோ தேவையான ஒரு விடயத்தையோ தேடி படித்து பார்த்து கேட்டுட்டு போனால் பரவாயில்ல, என்ன பார்க்குறேன்னு தெரியா இன்றைக்கு. ஆனால் சும்மா இருக்கலாம் நோ. இப்போ ஃபோனை 10 நிமிஷம் சாக்கில் வைங்கன்னா ஏலா, ஒரு இடத்துல உட்காரையில இப்படி எடுக்கணும், சரி எடுத்து என்னமா அது தேவையான இல்லை நான் பார்க்குறேன். இப்போ இன்றைக்கு வரும்போது கூட பஸ்ஸில் ஏறி, காலையில் நான் ஒரு பயணத்துக்கு போகிறேன், ஏறி உட்கார்ந்தா இப்படி பார்க்குறாங்க. சும்மா அந்த ஷார்ட்ஸ் என்று இருக்கிறதா இல்லையா, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் என்று வரும், அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் அந்த இப்படி ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அது என்னென்னமோ ஒன்றா வரும். என்ன வருதுன்றே தெரியா, என்னமாவது பார்ப்போம் என்றதுக்கு இப்படி பார்க்குறாங்க. அதையும் முழுமையாக பார்க்குறல. அப்படி
இப்படி இன்றைக்கு மனிதர்களுடைய எல்லாமே ஃபோனை கையில் எடுத்தா இப்படி 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 இதுக்கு தான் டைம். குர்ஆனை பார்க்க வேண்டிய கண்கள், குர்ஆனை பெற்றோர்களே ஃபோனுக்கு அடிக்ட். நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க, புள்ள ஓவரா ஃபோன் பாவிக்குது, புள்ளைய மொபைல் அடிக்ஷன்ல இருந்து காப்பாத்துறது எப்படி? நான் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, நீங்க எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை ஃபோன் பாவிக்கிறீங்க? பல பெற்றோர்கள் தூக்கம் வருது இல்லைன்றாங்க. வல்லாஹி தூக்கம் வருது இல்லைன்றாங்க. சரி, தூக்கம் வரணுமெண்டா என்ன செய்யணும்? தூக்கம் வருது இல்லைன்றாங்களே, தூக்கம் வரணுமெண்டா என்ன செய்யணும்? நீங்க வேண்டிய மருத்துவர்களிடத்துல, உளவியல் நிபுணர்களிடத்துல போய் கேட்டால் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க சாதாரணமா 9 மணிக்கு படுக்க போறீங்கடா, தூங்க போறீங்கடா, குறைஞ்சது 7 மணியில இருந்தாவது 2 ஹவருக்கு முன்னாடி ஸ்கிரீனை பார்க்கறது நிப்பாட்டணும். டிவியோ கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஃபோனோ. ஆனா இன்றைக்கு போனை பார்க்கிறதே பெட்ல போய் தான். அப்புறம் இப்படி தூக்கம் வரும்? விஞ்ஞான ரீதியா அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. போனை வந்து நீங்க பார்த்தால் அதுக்கு பிறகு போனை வச்சாலும் தூக்கமே வராது. அந்த ஸ்கிரீன் உங்களோட கண்ணுக்குள்ளே தான் இருக்கும். குறைஞ்சது 2 hours பிஃபோர் ஸ்கிரீன் நிப்பாட்டப்படணும், போனை வச்சிடணும். யாருக்கு தூக்கம் வருது இல்லையோ மருத்துவர்கள் சொல்ற ஒண்ணு அது முதத்தான் மெடிக்கலி சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கு சொல்றது என்ன தெரியுமா? 9 மணிக்கு தூக்கம் வரணும்னா 7 மணிக்கு வீட்டில் வைஃபை ஆஃப் பண்ணி பாருங்க, தானா தூக்கம் வரும். நான் சொல்லல, டாக்டர் சொல்றாங்க. ஏனென்றா அந்த அளவுக்கு பெற்றோர்களே இதுக்குள்ள வெளியே வர இயலாம இருக்கிறார்கள். சரிதானே? பிள்ளைகளுக்குள்ள குர்ஆனுடைய முக்கியத்துவம் சரியாக புரியப்படணுமா இருந்தால் இந்த மொபைலை விட்டும் குடும்பங்கள் தூரமாகணும். மொபைலை விட்டும் சொன்னா இந்த ஃபேஸ்புக், யூடியூப்ல, ஏனைய சமூக வலைத்தளங்கள்ல தேவை இல்லாத இப்படி ஒரு ஃபேஸ்புக் இருக்க போய் தான் இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்குது. சரி, குர்ஆனை ஓதப்படுத்தி மீடியால உலகம் முழுக்க பார்க்குறாங்க. அப்ப நாங்க என்ன புரியணும்? நல்ல விஷயத்துக்கு மட்டும், மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டும், நம்முடைய மறுமை வாழ்க்கையுடைய வெற்றியை தேடுவதற்காக மட்டும் இந்த மீடியாக்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறணும். நம்முடைய சந்ததிகள் சாலிகானவர்களாக உருவாகணும் என்றால் வெறுமனே குர்ஆனை ஓத தெரிஞ்ச பிள்ளையா மட்டும் இல்லாமல் குர்ஆனை ஓதி அதனுடைய பொருளை விளங்கி வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக. அண்மையில் நான் ஊர் பேரெல்லாம் சொல்லலை, ஒரு கவுன்சிலிங் விஷயமாக ஒரு குடும்பத்தை சந்திக்கிறேன். 17 வயசு, முஸ்லிம் புள்ள, பொம்பளை புள்ள, ஜஸ்ட் 17 வயசு. எந்த அளவுக்கெண்டா அறிவுல உச்சகட்டம், நல்ல திறமை, மொழி திறன் அவ்வளோ அதிகம், எல்லாமே நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது. என்ன நடக்குது தெரியுமா? படிக்கிறதுக்காக போன புள்ள ஓஎல் பரீட்சைக்காக கிளாஸுக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்காக போன புள்ள இன்னொரு ஆம்பளை பிள்ளையோட ஒரு தொடர்பு வந்துட்டு. சரி, இப்போ ஃபோன் நம்பர் 2 பேரும் பரிமாறப்படுது, 2 பேரும் மெசேஜ் பண்ணிக்கொள்கிறாங்க. 2 பேரும் 16 வயசு, ஓலெவல் வயசு. ஆனால் எந்த அளவுக்குன்னு சொன்னால் திருமணம் முடிக்கிற வரைக்கும் பேச்சு, அவங்களுக்குள்ள பேசியாச்சு. எல்லாம் முடிய கொஞ்சம் ஓஎல் எல்லாம் முடியுது, அதாவது ஓஎல் பரீட்சைக்குரிய அந்த ஆயத்தங்கள் எல்லாம் முடியுது, எக்ஸாம் நட இருக்கிறான். எனக்கு உங்களே விருப்பம் இல்லை, இது சரி வராது, நாங்கள் இதை நிப்பாட்டி கொள்ளுவோம். என்ன காரணத்துக்கு சொன்னார், ஏன் சொன்னார், ஒன்றுமே தெரியா சொல்லியாச்சா. இந்த கேர்ள், இந்த பொம்பளை புள்ள கேட்கிறா, திடீரென்று என்ன நடந்துச்சு? உண்மையாகத்தானே நாம் விரும்பினோம், நீங்களும் உண்மையாகத்தானே என்னை விரும்பினீங்க, நாங்கள் உண்மையாக வீட்டுல பேசி திருமணம் செய்வோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டோமே, இது என்ன திடீரென்று இவ்வளவுக்கு இன்னும் ஓலெவல் எக்ஸாமும் செஞ்சில்ல. அப்போ அவர் சொல்ற, இல்லை வானம் இதெல்லாம் தேவையில்ல, விட்டுருவோம், இது சரி வராது. இதுதான் நடந்தது. புள்ள ஓஎலுக்கு சரியா படிக்கல, இதே சிந்தனை. எக்ஸாமில் ஒழுங்கா பாஸ் ஆகல, இதே சிந்தனை.
சரி, எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் புள்ள படிக்குதில்லை, சாப்பிடுதில்லை, தூங்குதில்லை. பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு என்று சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெற்றோர்களுக்கும் முறையான சரியான மார்க்க அறிவு இல்லாததால் சில தப்பான மருத்துவங்கள் இன்றைக்கி இருக்குதா இல்லையா? இந்த இது பண்ணுற அப்படி சில ஆலிம் சாக்கள்கிட்ட கூட்டி போய்த்து சூனியம் செய்யப்பட்டிக்குதான்னு பாருங்கள், அது பாருங்கள், ஓதி பாருங்கள், அது இதுண்டு பல தப்பான பிழையான சில வழிமுறைகள்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட் செய்ய போய் குழந்தை எந்த அளவுக்கு மாறிட்டுண்டா, உம்மா யாருன்னு இப்போ விளங்குதில்லை. உம்மா யாருன்னு தெரியா, வாப்பா யாருன்னு தெரியா, நான் எங்க இருக்கிறேன் என்று தெரியா. நான் சில நேரம் தான் யார் என்பதையே புள்ள மறந்து உளவியல் ரீதியாக மனநோயாளியாக இன்றைக்கு மாறிட்டு அந்த உம்மா இன்றைக்கு அழுகுறாங்க. என் புள்ள படிச்சு பெரிய ரிசல்ட் எடுக்காட்டியும் பரவாயில்ல, என் புள்ள ஓஎல்ல 9 எடுக்காதது எனக்கு கவலை இல்லை, என் புள்ள பெரிய அந்தஸ்துக்கு வரும், பெரிய மருத்துவராக வரும் என்றெல்லாம் நம்பினோம். அதையெல்லாம் தேவையில்ல, என் புள்ள நான் யாருன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். உம்மாவை யாருன்னு விளங்குது இல்லை பிள்ளைக்கு. எப்படி இருக்கும்? தூக்கம் இல்லை பிள்ளைக்கு. உங்களோட புள்ள 4 நாளாக தூங்காம உலகண்ட மாதிரி வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தா கண்ட உம்மாக்கு எப்படி இருக்கும்? பெற்ற தாயுடைய மனசு எப்படி பதறும்? நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? ஒரு பொம்பளை புள்ள எப்படி ஒழுக்கமாக வளரணும், அதுபடி நாங்கள் வளர்க்கணும். குர்ஆன் புள்ளைட மனசுக்குள்ள வெறுமனே ஓதலாக மட்டும் இல்லாமல் அறிவாகவும் போகணும். ஒழுக்கம் என்றா என்ன, ஒரு ஆம்பளையும் பொம்பளை புள்ளையும் எப்படி நடந்து கொள்ளணும், மஹரம் என்றால் என்ன, அஜ்னபி என்றால் என்ன, இஸ்லாமிய வரையறைகள் என்ன, யாரோட பேசலாம், யாரோட பழகலாம், பேசினாலும் எப்படி பேசலாம், இந்த அறிவு அந்த பொம்பளை புள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அந்த பொடியனுக்கு நம்பர் கொடுத்திருப்பாங்களா? இப்படி தனிமையில் ஃபோனில் பேசி கொண்டிருப்பாங்களா? மனநோய் வார அளவுக்கு இது நீண்டிருக்குமா? குர்ஆன் உள்ளத்தில் இருந்திருந்தால் புள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கும். இதை நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்று சொன்னேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு. இதை மாதிரி 100கணக்கான செய்திகள், 100கணக்கான சம்பவங்கள் பதியப்பட்டு கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்குது. தேடி தேடி அலசி அலசி போதைக்கு இன்றைக்கு அடிமையாகிறவர்களை எல்லாம் பார்த்தான். யாரெல்லாம் இந்த மது போதைக்கு, ஐஸுக்கும், போதை பொருள்களுக்கும் அடிமையாகிறார்களோ இதையெல்லாம் தேடி பார்த்தா கடைசியில் எங்க வந்து நிற்கும் தெரியுமா? அந்த குடும்பத்தில் குர்ஆனுடைய மார்க்க அறிவு கொடுக்கப்படலை. குர்ஆன் விளக்கமா ஓதி இருக்குது, குர்ஆனை பாடமாக்கி இருக்குது, ஆனா குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியா. இப்படி இருந்தால் புள்ளைய போதைக்கு அடிமையாகினாலும், போதை 4 நண்பர்கள் பழக்கினாலும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இன்றைக்கு போதையின் பக்கமே போகாதவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% இறையச்சத்தால் அதை தவிர்த்து கொண்டவர்கள் தான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன சிகரெட் குடிச்சிருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அவர்களுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் ஐஸுக்கு அடிமை இல்லையா? இருக்கும். ஆனாலும் அந்த இறையச்சம் அல்லாஹ் ஹராமாக்கினதின் பக்கம் நெருங்கிடக்கூடாது. அந்த தக்குவா, அந்த பயம்தான் அவர்களை இன்றைக்கும் போதையிலிருந்து பாதுகாத்துட்டு இருக்குது. பல ஹராமான செயல்களிலிருந்து, ஒழுக்கம் கெட்ட காரியங்களிலிருந்து பாதுகாத்துட்டு இருக்குது. சரி, அதனால இன்ஷா அல்லாஹ் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தாய்மார், குர்ஆனை ஓதுவதற்கும் குர்ஆனை மனனம் செய்வதற்கும் நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்துவத்தை குர்ஆனை விளங்கி படிப்பதற்கும் கொடுங்க. அகீதா என்றா என்னாண்டு படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குர்ஆன்ல ஃபிக்ஹுடைய சட்டதிட்டங்கள் இருக்குது, அதை எத்தனை புள்ள படிச்சிருக்குது? தொழுறத்துக்குரிய முறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையில வழிகாட்டப்பட்டிருக்குது. குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்கு இன்றைக்கு முக்கியத்துவம் உண்மையாவே போதா. குறிப்பாக எங்கட இந்த கொழும்பை அண்டிய பிரதேசங்களையும் பார்த்தா மார்னிங்ல இருந்து நைட் தூங்க வரைக்கும் பிள்ளைகளுக்கு டைமே இல்லை. பெற்றோர்கள் ஒரு காலம் பிஸி, டைம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கு எப்படிண்டா, இப்ப வகுப்புகள் நடத்துவாங்களா இல்லையா ஆசிரியர்கள்?
சார்மார் சொல்றாங்க கிளாஸ் போடுறதுக்கு டைம் இல்லை. ஏன் டைம் இல்லை? புள்ள பிஸி. புள்ளைக்கு இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு டைம் இல்லை என்று அதை விட பல கிளாஸ். சரிதானே? அப்ப உலக விஷயங்களில் உள்ள தேவைகளுக்காக மார்னிங்ல எழும்பின புள்ள இரவு வரைக்கும் படிப்புன்னு அதிலேயே மூழ்கடிச்சிட்டோம். ஆனால் குர்ஆனை படிப்பதற்கும் குர்ஆனுடைய பாடங்களை வழங்கிக் கொள்வதற்கும் பிள்ளைகளுக்காக நாம் ஒரு நாளில் ஒதுக்கிய நேரம் என்ன? இதுதான் முக்கியம். சரி, அப்ப நீங்க முடிவெடுத்துட்டு இந்த சபையில இருந்து இன்றைக்கு உங்களோட புள்ள ஒரு சான்றிதழை பெற்று சந்தோஷமாக போகுதென்றால் நீங்க முடிவெடுத்துட்டு போகணும். இதே மாதிரி இன்னொரு நாள் முழு குர்ஆனை மனனம் செய்த பிள்ளையை உருவாக்கணும். அதே மாதிரி இன்னொரு நாள் குர்ஆனை விளங்கி படித்து இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? இப்ப இந்த சபையில உள்ளவர்கள்ல யாரு நல்ல டேலண்ட் என்று பாக்குறேன்டா, குர்ஆனுடைய விஷயத்துல யாரு கூட ஜுசு ஹிஃபல் பண்ணிக்கிறேன்னு பார்ப்போம். இல்ல கிராத் யாருக்கு நல்லா ஓத தெரியும் என்று பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? உங்களிலேயே சிறந்தவர் ஹைருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த மனித சமுதாயத்திலையும் சிறந்தவர் என்று யாரை எடுக்கலாம்? இவர் இந்த டிகிரி முடிச்சிருந்தா சிறந்தவர். உலகம் அப்படித்தான் பார்க்குது. அவர் பிஹெச்டி டாக்டரேட்டா, டாக்டர். இவர் எம்ஏ செஞ்சிருக்கிறார், அவர் இவரை விட பெஸ்ட். அவர் சைக்காலஜி டிகிரி எல்லாம் செஞ்சிருக்கிறார், இவர் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறார், அவர் அந்த பட்டம் இந்த பட்டம். உலகத்தில் உள்ளவர்கள் இதைத்தான் பார்ப்பாங்க. படைத்த ரப்பு என்ன சொல்றான்? மறுமையில் உங்களோட புள்ள சாலிஹான புள்ளண்டா, எங்க சாலிஹான புள்ள? யார் இது சாலிஹான நம்பவண்ணா இல்லையாண்டு டீச்சர் சொல்லுவாங்க. பல்கலைக்கழகத்தில் நம்பவண்ணா இல்லையாண்டு யூனிவர்சிட்டி சொல்லும். புள்ள உலகத்துல சாலிஹான புள்ளையா இல்லையாண்டு யாரு முடிவு சொல்றது? படைத்த ரப்பு முடிவு கொடுக்கணும். மறுமையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தின் முன்னாடி எல்லாரும் கேள்வி கணக்கு கேட்கும் போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு பொறுப்புதாரி. தாய் தந்தை பிள்ளையுடைய விஷயத்திலே கேள்வி கேட்கப்படும் போது உங்களோட பிள்ளைய சிறந்த பிள்ளைய உருவாக்கினீங்களான்னு கேட்கும்போது யா அல்லாஹ் டாக்டராக உருவாக்கினேன், எவ்வளவு சிறப்பு. இதான் நாங்கள் சொல்ல போகிற பதில். அல்லாஹ்வே சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க, ஹைருக்கும் உங்களிலேயே மிகச்சிறந்தவர் யார்? மன் தஅல்லமல் குர்ஆன, யார் குர்ஆனை தானும் ஓதி பிறருக்கும் ஓதி கொடுக்கிறாரோ. அப்படியா வருது? மன் தஅல்லம் இல்ம், குர்ஆனை யார் கற்றுக்கொள்கிறாரோ. சரி, குர்ஆனை படிக்கணும், குர்ஆனுடைய தஃப்சீரை வாசிச்சு விளங்கணும், அதற்கான வகுப்புகளுக்கு போகணும். குர்ஆனிலே உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்பதற்காக, அகீதா என்றும் குர்ஆனுடைய வரலாறுகளை படிப்பதற்காக, குர்ஆன்ல உள்ள சட்ட திட்டங்களை விளங்கிக் கொள்வதற்காக மார்க்க வகுப்புகளுக்கு நாம் போகணும். பெற்றோர் போய் 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 பிள்ளைகளுக்கு வழி காட்டணும். ஒரு பயான் எங்கேயாவது இருக்குதா தவறாம போகணும், பிள்ளைகளையும் கூட்டிட்டு போகணும். அப்பதான் பிள்ளையோட காதில் 4 விஷயம் விழும். மன் தஅல்லமல் குர்ஆன், யார் தான் குர்ஆனை படிச்சாரோ, யார் கற்றுக்கொண்டாரோ அவர் தான் சிறந்தவர். இல்லை, படிச்சிட்டு வஅல்லமா, அவர் என்ன செய்யணும்? அந்த இல்மை, படித்த அறிவை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும். நீங்க எடுக்க வேண்டிய முடிவு, என்னுடைய பிள்ளை குர்ஆனை படித்து 4 பேருக்கு குர்ஆனுடைய அறிவை கொடுக்கக்கூடிய, மார்க்க விடயங்களை கற்றுக்கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தாயியாக, மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலிமாக, குறைஞ்சது ஊருக்கு உலகத்துக்கு சொல்லாட்டியும் உங்களுடைய குடும்பத்தை ஆவது. வாப்பா உம்மா புள்ள குட்டின்னு வாழ்றோமே, இந்த குடும்பம் இந்த உலகத்துக்கு மட்டும்தானா? திரும்ப திரும்ப இதை மட்டும் யோசிங்க தாய்மார்களே. இந்த குடும்பம் இந்த உலகத்துக்கு மட்டும்தானா? இந்த சான்றிதழை எடுக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, என் புள்ள என்ன சந்தோஷமா இன்றைக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே. ஆனால் இதே குழந்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே குழந்தை ஒழுங்கா குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்படாவிட்டால்
மார்க்கமான அதாவது சாலிஹான புள்ளை என்பது குர்ஆனை ஓதுற புள்ள மட்டுமல்ல, குர்ஆனுடைய அடிப்படையில் வாழக்கூடிய புள்ளை. தொழுகையாக இருக்கலாம், ஏனைய இபாதத்துகளாக இருக்கலாம், அஹ்லாக்குடைய விஷயங்களாக இருக்கலாம், எல்லாமே சொல்லி கொடுக்கப்படும். நீங்கள் இன்றைக்கு முடிவெடுக்கணும், என் புள்ளட வாழ்க்கையில் மார்க்கம் சரியாக போய் சேரணும் என்றால் அதற்காக நான் எடுத்த நடவடிக்கை என்ன, எந்த அளவுக்கு நான் பிள்ளைக்கு மார்க்க அறிவு போய் சேரணும் என்பதற்காக நான் முயற்சி எடுக்கிறேன். பாடசாலை படிப்பு அல்ஹம்துலில்லாஹ் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிட்டு இருக்குது, அதுவும் படிக்கணும், அதுலயும் முன்னேறணும். அதே மாதிரி அல்லது அதுக்கு ஒரு படி மேலாக மார்க்கத்தினுடைய அறிவு அவர்களுடைய ஆழ் மனதிலே சின்ன வயதிலிருந்தே பதியப்படணும். இன்றைக்கு இந்த சபையில் உள்ள எத்தனை பேர் பயப்படாம தைரியமா நிம்மதியா, நான் நாளைக்கு என்னுடைய மரணம் நிகழ்ந்தாலும் என் புள்ள ஒரு நாளும் ஹராத்தின் பக்கம் போகாதுன்னு தைரியமா சொல்லிட்டு, உறுதியாக சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போகக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருப்பீங்க? நாளைக்கு நான் மௌத்தாகி என்னை அடக்கினாலும் என் புள்ள ஒரு நாளும் வழி கெட்டுறாது, என் புள்ள தப்பான பாதைக்கு வைத்திராது, அவ்வளவுக்கு நான் மார்க்க அறிவையும் தக்குவாவையும் கொடுத்திருக்கிறேன் பிள்ளைக்கு. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்லலாம்? சரி, பெற்றோர்களோடு அதிகமான தொடர்பு இருக்கிறதால பாடசாலை மாணவர்கள் அதே மாதிரி பெற்றோர்களோட நிறைய நாங்கள் கலந்துரையாடுறதால சொல்றேன், முஸ்லிம் சமூகத்தில் 90க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு பயத்தோட அல்லது கவலையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என் புள்ள என்றைக்கு விட்டு பேத்திருமோ? சுப்ஹானல்லாஹ், நடக்குதா இல்லையா? சமூகத்தில் நடக்குதா இல்லையா? கட்டி காத்து அவ்வளோ வளர்த்த புள்ள ஒழுக்கம் தவறி யாரோடையோ உம்மாக்கும் வாப்பாக்கும் தெரியாம ஓடி போகுது. குர்ஆனுடைய அறிவு இருந்திருந்தால், இறையச்சம் இருந்திருந்தால், குர்ஆன்ல பிள்ளைகளை அதாவது பெற்றோரை எப்படி மதிக்கணும், பெற்றோரை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த அன்பு இருந்திருந்தால் அந்த பிள்ளை இப்படி செய்யுமா? இப்படி பண்ணுமா? எத்தனை பெற்றோர்கள் பயந்து பயந்து வாழ்றாங்க. புள்ள எண்டைக்கு போகுமோ, மகன் எப்ப கையில சிகரெட்டை தொட்டுருவானோ, எங்க வழி தவறிடுவானோ, என்ன நடக்குமோ, கவலை, பயம். நிம்மதியான மரணம் கூட நிறைய பேருக்கு இல்லை, பிள்ளைகளை பற்றின கவலையிலையும் யோசனையிலையும் அந்த டென்ஷன்லையும். ஸோ அதனால் அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய இறுதியில் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறுவோம். எப்போ தெரியுமா? இவ்வளோ வாழ்ந்தோம், இவ்வளோ வளர்த்தோம், இவ்வளவு செய்தோம் பிள்ளைகளுக்கு, கடைசியில் மார்க்கத்தின் அறிவை கொடுக்கல. நான் வளமையா சொல்ற ஒரு செய்தி, பிள்ளைகளுக்கு நீங்க மார்க்க அறிவை கொடுக்காட்டி மரண நேரத்திலே புள்ள உங்களுக்கு பதுவா பண்ணும். நீங்க மௌத்தாக இருப்பீங்க, புள்ள வாழும். புள்ள மௌத்தாகும் போது உணருமா இல்லையா? மலக்குள் மௌத்தை கண்ணு முன்னாடி காணும் போது, தன்னுடைய இறுதி முடிவு என்னன்னு விளங்கும் போது, ஏண்ட உம்மா எனக்கு மார்க்கத்தை தரலையேன்னு புள்ள சொல்ற அளவுக்கு நீங்க வளர்த்திருக்கிறீங்களா? மார்க்கத்தை நாம் கொடுத்து விட்டு அவங்க ஒழுங்கா நடந்து கொள்ளாட்டி அது அவர்கள், அதை அல்லாஹ் பார்த்துட்டுருவான். நாங்கள் தப்பிடுவோம். யா அல்லாஹ், என்னால் முடிஞ்ச அளவு நான் அறிவை கொடுத்தேன், மார்க்க அறிவை கொடுத்தேன், தொழுகை சொல்லி கொடுத்தேன், அக்கைதா வகுப்புகளுக்கு அனுப்பினேன், மார்க்க வகுப்புகளுக்கு அனுப்பினேன். ஆனால் அவங்க கேட்கலண்டா அல்லாஹ் அது அவர்களோடு பாப்பா. எங்களுடைய பொறுப்பை நாம் சரியாக செய்தோமா? ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மட்டும் சொர்க்கம் போகிறது அல்ல. இன்னைக்கு பார்க்குறோம், தொழுகை என்றால் அசான் சொல்லப்பட்டா வாப்பா பள்ளிக்கு போறார், உம்மா வீட்டில் தொழுகிறாங்க, ஆம்புல புள்ளைகள் வாப்பாட கண்ணு முன்னாடி ரோட்ல தான் நின்றுட்டு இருக்குது, போனை எடுத்து பார்த்துட்டு இருக்குது. பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக கடைசி வரைக்கும் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறணும் என்றால் குர்ஆனுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஒன்று மட்டும்தான் எங்களுடைய மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியை எங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்க பிரார்த்தனையில் எப்படி கேட்கணும் என்றால், யா அல்லாஹ், நானும் என்னுடைய முழு குடும்பமும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வாழணும்.
அப்படி இருக்கணும் என்றால் நீங்க மார்க்க அறிவை கொடுக்காம நீங்க மட்டும் தொழுது, நீங்க மட்டும் துஆ கேட்டு, நீங்க மட்டும் குர்ஆன் ஓதி, நீங்க மட்டும் இபாதத்துகளை செய்து நீங்க சொர்க்கம் போகும்போது உங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய பிள்ளை நரகத்திலே விழும் காட்சியை அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்றைக்கு கை செய்தப்பட்ட வேலை இல்லை தாய்மார்களே, தந்தைமார்களே. நீங்க அந்த நாள் நான் சொர்க்கத்தில் இருந்து ஏண்ட புள்ள நரகத்தில் இருக்கும் காட்சியை பார்க்கக்கூடிய அந்த துரதிர்ஷ்டவசமான ஒரு நாள் வந்துடக்கூடாது என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஸ்காலர்ஷிப் முடிஞ்சு பார்ப்போம், ஓ லெவல் முடிஞ்சு பார்ப்போம், யூனிவர்சிட்டி டிகிரி எடுத்த பிறகு மார்க்க அறிவை கொடுப்போம், இப்படி எல்லாம் காலம் தாழ்த்தி தாழ்த்தி நேரம் பார்த்து பார்த்து இருக்கவே கூடாது. இன்றைக்கு இந்த சபையிலிருந்து போகும் முன்னாடி முடிவெடுங்க. எதை கொடுத்தோமோ இல்லையோ தக்குவாவை கொடுக்கணும். எதை சொல்லி கொடுத்தோமோ இல்லையோ இறையச்சத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆழமாக பற்றி பிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்கணும். மறுமையிலும் நமக்கு அப்பதான் வெற்றி கிடைக்கும். மறுமையிலே முழு குடும்பத்தோடு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.